ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஈஸி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு குழம்பு ரெசிபி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன குழம்புனா கத்திரிக்காய் புளிக்குழம்பு. வாங்க அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். கத்திரிக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் மசாலாவுக்கு வந்து தேங்காய், வத்தல், சீரகம், மல்லி இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு குக்கரை எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஆற விட்டுட்டு அதை ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அந்த குக்கரில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரியே கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா, அந்த மசாலா பேஸ்ட்டு, அது தேவையான அளவு தண்ணி, அதில் கத்திரிக்காய், அப்புறம் வெந்தய பொடி, உப்பு இது எல்லாத்தையும் உப்பு, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரை மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுங்க. சூடான சுவையான கத்திரிக்காய் புளிக்குழம்பு தயார். இதை நீங்கள் கொஞ்சம் தண்ணி ரொம்ப ஊற்றாமல் கெட்டியாக வச்சிங்கன்னா நம்ம புளியோதரை வைப்போம் இல்லையா, புளியோதரைக்கு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட்லாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான ரெசிபி போட அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது சம்மந்தமான வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி. டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.